இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக, என்றைக்கு அரசு பள்ளிகள் தவிர்க்கப்பட்ட பள்ளிகளாக, புறக்கணிக்கப்பட்ட பள்ளிகளாக, புறக்கணிக்கப்பட்ட மாணவர்கள் இடம்பெறுகிற பள்ளிக்கூடமாக, வறுமையில் ஏழ்மையில் வாடுகிற பிள்ளைகளுக்குத்தான் அந்த பள்ளி என்ற நிலையை மாற்றி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே தரத்தில் ஒரே சமச்சீர் கல்வியை வழங்குகிற பெருமை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலில் இன்றைய கல்வி அமைச்சர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர். இவருடைய தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள், பொய்யாமொழிகிட்ட போய் எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். ஒருத்தன் போய் இமயமலையை கட்டி இழுத்துக்கிட்டு வரனால அதுவும் பார்ப்போம், முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாருன்னு எதற்கும் தடை சொல்லாத ஒருவர். அனைத்தும் கிடைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று முயற்சியை மேற்கொள்கின்ற அப்படிப்பட்ட தந்தைக்கு மகனாக பிறந்தவர். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய தாத்தா மாட்டு வண்டியில போய் இந்த இயக்கத்தை வளர்த்து பல்வேறு சாதனைகளை படைத்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், இப்படி மூன்றாம் தலைமுறையாக முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக, அதிலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, எல்லோரும் குறிப்பிடுவதை போல ஒரு மாணவனை போல ஒரு ஆசிரியரை போல துறையில் ஒன்றி தன்னுடைய பணியை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற எனது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, கோடி கொடுத்த கொடைங்கன், குடியிருந்த கோயிலையும் வழங்கிய வெளி தெய்வம் என்கின்ற விதத்தில் நம்முடைய ஐயா அவர்களுடைய அந்த புகழை போற்றினதும் தன்னுடைய இல்லத்தையே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வழங்கிய ஒரு வள்ளல், முதல் வள்ளல் யார் என்று சொன்னால் அது ஐயா அழகப்பர் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லலாம். ஆக அப்படிப்பட்டவருடைய இந்த மண்ணில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சமீபத்தில் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளும் பொழுது ஐயாவுடைய பெயரை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு நகரத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன் என்பதை பெருமையாக சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட இடத்தில் இன்றைக்கு நானும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்களும் ஒரு நிகழ்விலேயே கலந்து கொள்கிறோம் என்பது எங்களுடைய வாழ்நாள் பெயராக, பெருமையாக நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் என்பது எல்லோரும் சொன்னது போல ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு துணைவேந்தருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு பள்ளிக்கூடம் என்கின்ற பெருமை. இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பல்வேறு வசதிகள், அது ஸ்மார்ட் கிளாஸ் ஆக இருந்தாலும் சரி, அட்டல் டிங்கரிங் ஆக இருந்தாலும் சரி, அல்லது சயின்ஸ் லேப் ஆக இருந்தாலும் சரி, அல்லது அறிவியல் சார்ந்திருக்கின்ற மன்றமாக இருந்தாலும், கணித மன்றமாக இருந்தாலும், தமிழ் மன்றமாக இருந்தாலும், பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் அதில் பங்கு பெற்று மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஏறத்தாழ 75 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு பல ஆளுமைகள்லாம் இங்கே படித்த ஆளுமைகள்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். 75ஆம் ஆண்டிலே இந்த நிகழ்வை நாம் பங்கு பெறும் பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இதே நிர்வாகம் 100 ஆண்டை கடக்கும் பொழுது கீழே அமர்ந்திருக்கிற நீங்க ஒரு சிறப்பு விருந்தினராக அந்த மேடையில் அமர்கின்ற அந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த 25 ஆண்டுகளை கடந்து வரும் பொழுது நீங்கள் சிறப்பு விருந்தினராக மேலே இருக்கும் பொழுது நாங்கள்லாம் கீழே அமர்ந்து உங்களை பார்த்து ரசிக்கின்ற வண்ணம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை நீங்கள் அடைந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக நாங்கள் பார்க்கின்றோம்.